இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரத்திலே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். சிலுவையின் ஆசீர்வாதத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். சிலுவையினால் நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது, சிலுவையை நோக்கி பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கிறது என்று சொல்லி தியானித்தோம். இந்த நாள்ல சிலுவையை குறித்து நம்ம பார்க்கிற பொழுது சிலுவையின் மூலமாக நாம் சிலுவை சுமந்த ஆண்டவர் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்பதை நாம் பார்க்கிற பொழுது, அவர் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இடத்துல தாழ்மையும் கீழ்ப்படிதலும் காணப்பட்டது. எப்போ எது வரைக்கும்? மரண பரியந்தமும் ஆண்டவர் கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் சிறு வயதில் இருந்தே கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்துல பார்க்கிறோம். பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். ஆண்டவர் சிறு வயதில் இருந்தே கீழ்ப்படிந்தவராய் காணப்பட்டார். அவர் எவ்வளவு பெரிய ஒரு தேவகுமாரன், ஆனாலும் தன்னுடைய பெற்றோர்களுக்கு அடங்கி கீழ்ப்படிந்து நடந்தார். இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். எந்த விதத்திலும் கீழ்ப்படிதல் கிடையாது. எந்த விதத்திலும் பிள்ளைகள் பெற்றோர்களை மதிக்கிறதே கிடையாது. கொஞ்சம் நம்ம படிச்சிட்டோம், கொஞ்சம் சம்பாதிக்கும், நம்ம ஒரு லைஃப்ல செட்டில் ஆயிட்டோம்னு சொல்லி சொன்னா பெற்றோர்களை அப்பமா எண்ணுகிறதை நாம பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் பெற்றோர்களுக்கு சிறு வயதில் இருந்தே அவர் கீழ்ப்படிந்திருந்தார். அவர் யார்? ஒரு தேவனுடைய குமாரன், தேவனால் அனுப்பப்பட்டவர், தேவ தன்மை உள்ளவர். அப்படி இருந்தும் ஆண்டவர் என்ன செய்யல? பெருமையோடு இந்த உலகத்துல வாழல, கீழ்ப்படிந்து நடந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக தம்மை தாமே தாழ்த்தினார். தம்மை தாமே ஆண்டவர் தாழ்த்தினார். ஒரு தேவ குமாரனே தன்னை தாழ்த்துகிறார். நாம் சாதாரண மனிதர்களாகிய நாம கொஞ்சம் வாழ்க்கையில வசதி வரலாம், மேன்மை வரலாம், பொருளாதாரத்துல ஒரு உயர்வு வரலாம், பதவி வரலாம். ஆனால் நம்முடைய எண்ணங்கள் என்ன ஆகிறது? கொஞ்சம் கூட தாழ்மை இல்லை. ஆனால் இவர் அடுத்த வசனத்திலே நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் என்ன செய்தார்? தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அவர் பிதாவுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். தம்மை தாமே வெறுமையாக்கினார். பிதாவுக்கு சமமானவர், பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு சமமானவர், தேவ தூதர்களுக்கு எல்லாம் மேலானவர், தேவ தூதர்களால் ஆராதிக்கப்படத்தக்கவர், கனத்துக்கு உரியவர், மகிமைக்கு பாத்திரர். எல்லாவற்றையும் விட்டு ஒரு அடிமையின் ரூபமாக ஆண்டவர் காணப்பட்டார். மனுஷ ரூபமாய் காணப்பட்டு ஆண்டவர் என்ன செய்தார்? மரண பரியந்தம், ஒரு நாள் 2 நாள் அல்ல, கடைசி வரைக்கும் அவர் சிலுவையிலே கீழ்ப்படிந்து அவர் தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுக்கு சமமாய், தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின ஒரு பொருளாக பெருமையோடு அவர் எண்ணாதபடி மனுஷ ரூபமாய் காணப்பட்டு தன்னை தாழ்த்தி சிலுவையின் கடைசி வரைக்கும் அவர் தன்னை தாழ்த்தினார். ஆம், நம்முடைய வாழ்க்கையிலே தாழ்மை இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் இருக்கிறதா? நாம் சிந்தித்து பார்ப்போம். சிலுவையினால் வருகிற ஆசீர்வாதத்தை நாம் விரும்புகிறோம். சிலுவையில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்களையும் நாம் இந்த நாட்களிலே நாம் தியானிக்க வேண்டும். எவ்வளவு ஒரு தாழ்மை! அந்த சீஷர்களுடைய கால்களை ஆண்டவர் கழுவினார். ஒவ்வொரு சீஷனிடத்திலையும் போய் குனிந்து அறையிலே ஒரு சீலையை கட்டி கொண்டு பாத்திரத்திலே தண்ணீர் வார்த்து ஒவ்வொரு சீஷனுடைய, தன்னை மறுதலிக்க போகிற சீஷனுடைய கால்கள், தன்னை காட்டி கொடுக்க போகிற சீஷனுடைய கால்கள், எல்லாரும் தன்னை விட்டு ஓடி போகிற சீஷர்களுடைய கால்களை ஆண்டவர் கழுவி சீலையினால் ஆண்டவர் துடைத்தார். எவ்வளோ ஒரு தாழ்மை! சொல்கிறார், ஆண்டவரும் போதகருமாகிய நானே இதையெல்லாம் செய்ததுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். இவ்வளவு ஒரு மாதிரியை ஆண்டவர் நமக்கு வைத்து போனார். இன்னைக்கு ஒரு சின்ன பணிவிடை செய்யறதுக்கு நமக்கு விருப்பம் இல்லை. ஒருவேளை வயதானவங்க வீட்டுல இருக்கலாம்,
நம்ம அவங்களுக்கு பணிவிடை செய்யணும், கட்டாயம் நம்மை தாழ்த்தி செய்ய வேண்டும். அவர்களுக்கு நாம என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்குடைய கடமைகளை நாம செய்யணும், அவர்களுக்கு நம்ம பணிவிடை செய்யணும். நான் உங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து போனேன், இதன்படி நீங்க செய்யுங்க. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய பணிவிடைகள், தங்களை விட பெரியவர்களுக்கு நாம செய்ய வேண்டிய மரியாதை, பணிவிடை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். கடைசி வரைக்கும் ஆண்டவர் என்ன செய்தார்? தாழ்மையோடு இந்த உலகத்திலே வாழ்ந்தார். எங்கே கீழ்ப்படிதல் உண்டோ அங்கே தாழ்மை உண்டு, எங்கே தாழ்மை உண்டோ அங்கே கீழ்ப்படிதல் உண்டு. இந்த ரெண்டும் கீழ்ப்படிதல் இல்லாட்டி தாழ்மை இல்லை, தாழ்மை இல்லாட்டி கீழ்ப்படிதல் இல்லை. அப்படி இருந்ததுனால என்ன நடந்தது? தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படி செய்து, அதுக்கடுத்தல என்ன பாருங்க, எல்லா நாமத்திற்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை ஆண்டவர் அவருக்கு தந்தருளினார். ஆம், அவருடைய கீழ்ப்படிதல்னால, தாழ்மையினால பிதாவாகிய தேவன் அந்த இயேசு கிறிஸ்துவை என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கொடுக்கிறார். எல்லா முழங்கால்களும் முடங்கும்படி செய்கிறார். எல்லா நாவுகளும் கர்த்தரை தேவன் என்று அறிக்கை பண்ணும்படி செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சிலுவையின் மூலமாக நாமும் தாழ்மையையும் கீழ்ப்படிதலையும் கற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் நிச்சயமாக நம்மையும் உயர்த்துவார், நம்மையும் மேன்மைப்படுத்துவார், நம்மையும் கனப்படுத்துவார் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஆண்டவரே, அந்த தாழ்மையின் சுபாவத்தை எனக்கு தாரும். பெருமை வேண்டாம், மேட்டிமையான எண்ணம் வேண்டாம், மேட்டிமையான வார்த்தைகள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். அப்படி நாம் செய்கிற பொழுது பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினது போல இயேசு கிறிஸ்து நம்மையும் ஆண்டவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார், நம்மையும் அவர் மேன்மைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை வேளையிலே ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சிலுவையின் ஆசீர்வாதங்களை தியானித்தோம், சிலுவையினால் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை இந்த நாளிலேயே நாங்கள் தியானித்தோம். ஆண்டவரே, கீழ்ப்படிதலையும் தாழ்மையையும் எங்களுக்கு தாரும். மரண பரியந்தம் கீழ்ப்படிந்த இயேசுவை போல நாங்களும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க, உமக்கு கீழ்ப்படிய, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய மன தாழ்மையை தரித்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.